இதுதான் பெங்களூர் லால் பார்க் பொட்டானிக்கல் கார்டன். உள்ளே போய் பார்க்க போகிறோம். அவங்க இதுதான் என்ட்ரன்ஸ், அதோடைய என்ட்ரன்ஸு. சரி, வந்தோன்னே பார்த்தீங்கன்னா அழகாக பூக்கள் எங்கே இப்போ இங்கே பார்க்கவே கண்ணை பறிக்குதும்பாங்கள்ல, அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப அழகான பூக்கள் இருக்குது. இன்னும் நம்ம உள்ளே போய் பார்ப்போம் என்னென்ன பூக்கள் இருக்குது அப்படின்னு. செவ்வந்தி பூக்கள் இருக்க மாதிரி இருக்குது. மஞ்சள் கலரு, அப்புறம் வெள்ளை, வயலட் கலரு, இந்த மாதிரி நிறையா இருக்குது. இந்த மலர் கண்காட்சியில் முன்னாடி நிறைய மலர்கள் இந்த மாதிரி வச்சுருக்காங்க. அடுத்தது எப்பொழுதும் போல தான் இருக்குது. போகிற வழியெல்லாம் ரொம்ப மலர்கள் கிடையாது. ஆனால் உள்ளே போனோம்னா கண்ணாடி மாளிகைக்குள்ளே ரொம்ப அழகாக டெக்கரேட் பண்ணி வச்சுருக்காங்க. அதுவும் வால்மீகியுடைய ராமாயண இதை அப்படியே ஒரு ஸ்டோரி மாதிரி ஃபார்ம் பண்ணி வச்சுருக்காங்க. அங்கே அதை போய் நல்லா அங்கே பார்க்கலாம். பூக்கள் எல்லாம் பார்க்குறவங்க இதெல்லாம் அப்படி பாருங்கள். டிக்கெட் வாங்கிட்டு இப்போ உள்ளே வந்தாச்சு. உள்ளே போய் பார்க்கலாம். இது லால் பாக் லேக் இதுதான். இங்கே போய் பார்ப்போம். லால்பாக் லேக். இதெல்லாம் வெளியே அப்படியே அந்த போகிற வழியில் இருக்கிற பூக்கள் தான். இது நிறைய தடவை நாங்கள் இந்த பக்கம் வந்திருக்கோம். லால்பாக் இந்த ஏரியாவுக்கு, லால் பார்க்கு அதில் இருக்கிற எப்பொழுதுமே இருக்கிற இந்த பூக்கள் தான். அதுவும் இந்த சீசன் அப்போ ரொம்பவே நல்லா அழகாக வளர்ந்துருக்கு. இங்கே நிறைய இந்த ஃபுட் ஜோனில் நிறையாவே ஸ்டால் நிறையா இருக்குது. நம்ம சாப்பிட்றதுக்கு எது வேணும்னாலும் இங்கே வாங்கிக்கலாம். மணி பே பண்ணி தான் எல்லாம் வருது. இந்த வே டு கிளாஸ் ஹவுஸ்ன்னு போட்டிருக்காது. அந்த இடத்துல தான் ஃப்ளவர் ஷோவில் நிறைய ஃப்ளவர்ஸ் எல்லாம் அங்கே அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. நம்ம அங்கே போய் பார்ப்போம். நர்சரியில் இருக்கிறவங்கெல்லாம் கொண்டு நிறையா ஃப்ளவர்ஸ் அதெல்லாம் வச்சுருக்காங்க.
You want me to carry something? No. Give me this bag. இங்கே விற்கவும் செய்கிறாங்க. நம்ம செடிகள் வேணும்னா வாங்கிக்கலாம். ஆப்போசிட் சைடில் இருக்கிறதுனால அந்த பக்கம் என்னன்னு தெரியல. அந்த பக்கமாக போய் பார்ப்போம். இங்கே சைடில் எல்லாம் நிறைய கடைகள் எல்லாம் போட்டிருக்காங்க. தமம் மலர்கள், அடுத்தது லாவெண்டர் மலர்கள் எல்லாம் நிறைய இருந்தது. ரோஸா தோட்டம் நல்லா இருந்தது. ரோஸ் பூக்கள் நிறைய இருந்தது. இந்த வீடியோவை பார்ட் 1 வச்சுக்கலாம். அடுத்தது பார்ட் 2 வருது. அதில் தான் கண்ணாடி கூண்டுக்குள்ளே இருக்கிற எல்லா மலர்களும் சிலைகள், அது வால்மீகியுடைய ராமாயண வரலாறு எல்லாமே இருக்குது. ராமர் சீதா வனப்பகுதியில் இருந்த காட்சிகள் எல்லாமே அதில் தான் இருக்குது. அதான் வந்து அடுத்த வீடியோவாக பார்ப்போம். பூக்கள் அங்கே கீழே அலங்காரம் பண்ணி வச்சுருக்க மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக அது வந்து மயிலுடைய தோகை. மயில் ரொம்ப அழகாக அப்படியே டெக்கரேட் பண்ணி வச்சுருக்காங்க. பார்ப்போம் வாங்க. அப்படியே சுற்றி பார்த்தோம்னா முழு உருவமும் தெரியும் மயிலோடது. மயில் அழகாக தெரியுது. வருஷம் வருஷம் இங்கே இந்த மாதிரி ஃப்ளவர் ஷோ நடக்குது. அங்கே தெரிகிறது அந்த கண்ணாடி மாளிகைன்னு சொல்லுவாங்க. அது கிளாஸ் ஹவுஸ். அக்ரிகல்ச்சர் ட்ரைனிங் சென்டர் லால்பாக்னு இருக்குது. அது முன்னாடி இந்த இதெல்லாம் மான் மாதிரிலாம் அந்த மரத்துலேயே செஞ்சு வச்சுருக்காங்க. மான், முயல், இன்னும் நிறைய ஃப்ளவர்ஸு, பூக்கள் நிறைய செஞ்சுருக்காங்க. அதே போல் விலங்குகளுடைய உருவங்கள் எல்லாம் அங்கங்கே செஞ்சு வச்சுருக்காங்க.
ஃப்ளவர் பேஸ்கெட் மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது. அதில் பட்டர்ஃப்ளை எல்லாம் பறக்கிற மாதிரி இருக்குது. ड्रिप इरिगेशन सिस्टम इन किचन and terrace garden எப்படி பண்ணுறதுன்னு செஞ்சு வச்சுருக்காங்க. கிச்சன் டெரஸ் கார்டனுக்கு ஒரு மாடல் வச்சுருக்காங்க. இந்த அழகா மாடல் ஒவ்வொன்றுக்குமே அப்படியே செஞ்சு வச்சுருக்காங்க. கனடாவில் எழுதியிருக்கு எல்லாம். ஏன்னா அங்கே நான்